உலக சிட்டுக்குருவி தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நிலையில் அழிவின் விளிம்பில் உள்ள சிட்டுக்குருவி இனங்களை பாதுகாக்க தருமபுரி மாவட்டத்தில் உள்ள அல்லேபுரம் கிராமத்தினர் பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகின்றனர். சின்னஞ்சிறிய பறவைகளான சிட்டுக்குருவிகளின் கீச் கீச் சப்தமும் இரையை உண்ணும் எழில் கொஞ்சும் காட்சியும் நாளுக்கு நாள் அருகிக் கொண்டே வருகிறது. செல்போன் கோபுரங்களில் இருந்து வெளிப்படும் கதிர்வீச்சுகளாலும் வயல்வெளிகளில் இடப்படும் ரசாயன உரங்களாலும் சிட்டுக்குருவி இனங்கள் அழிந்து வருவதாக கூறுகின்றனர் பறவை ஆர்வலர்கள். இப்படி அழிவை நோக்கி செல்லும் அந்த இனத்தை மீட்டெடுக்கும் பொருட்டு ஆண்டுதோறும் மார்ச் 20ஆம் தேதி சிட்டுக்குருவி தினம் கடைபிடிக்கப்படுகிறது. சிட்டுக்குருவியெல்லாம் சின்ன வயசாக இருக்கப்போ நிறைய இருந்துச்சுங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்போ எங்கள் வீடு வந்து கூரை வீடாக இருந்துச்சு. எங்கள் வீட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா பல கூடுங்க, அவ்வளோ குருவிங்க இருந்துச்சு. நாங்கள் நாலு நெல்லை போட்டோம்னா எங்களோட கொஞ்சம் விளையாடுற அளவுக்கு பக்கம் வந்து நாங்கள் போட நெல் பொறுக்கிட்டு போவோங்க. ஆனால் இன்னைக்கு எல்லாம் அது எங்கே போச்சுனே தெரியல. மனிதர்களோடு ஒன்றிணைந்து வாழக்கூடிய வழக்கத்தை கொண்ட பறவை இனம்தான் இந்த சிட்டுக்குருவிகள். காலத்தின் பரிணாம மாற்றங்களுக்கேற்ப மனிதர்கள் தங்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய நில்லாது ஓடிக்கொண்டிருக்கும் வேளையில் தருமபுரி மாவட்டம் அலேபுரம் மற்றும் மல்லாபுரம் ஆகிய கிராம மக்கள் சிட்டுக்குருவி இனங்களை பேணி பாதுகாத்து வருகின்றனர். அருகி வரும் சிட்டுக்குருவி இனங்களை பாதுகாக்க அரசு உரிய சுற்றுச்சூழல் வசதியை ஏற்படுத்தாவிட்டால் பிற்காலத்தில் வரும் சந்ததியினருக்கு சிட்டுக்குருவி என்ற ஒரு இனம் இருந்த சுவடுகளே தெரியாமல் போய்விடும் என்கின்றனர் அலேபுரம் கிராம மக்கள். இனி வரக்கூடிய சந்ததியர் சிட்டுக்குருவியை ஒரு நெட்டுலையோ ஒரு போட்டோவிலையோ தான் பார்க்க முடியும். இப்படி சிட்டுக்குருவி இருக்கக்கூடிய இடத்தை அரசாங்கம் கண்டறிந்து பாதுகாக்கப்படும்ன்றது என்னுடைய கருத்து. சிட்டுக்குருவி இனங்களை அழிவிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்றால் செல்போன் கோபுரங்களை அமைப்பதற்கு அரசு உரிய விதிமுறைகளை ஏற்படுத்த வேண்டும், விளைநிலங்களில் ரசாயன உர பயன்பாட்டை குறைக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட சில விதிமுறைகளை கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டும் என்கின்றனர் பறவை ஆர்வலர்கள். அருகி வரும் அழகிய சிட்டுக்குருவிகளை காப்பது நாம் அனைவரின் கடமை என்றும் அவர்கள் வலியுறுத்துகின்றனர். தருமபுரி மாவட்டம் அலேபுரம், மல்லாபுரம் போன்ற கிராமப்புற பகுதிகளில், குறிப்பாக கிணற்றுகளில் நூற்றுக்கணக்கான சிட்டுக்குருவிகள் வாழ்ந்து வருகிறது. இந்த சிட்டுக்குருவி இனங்களுக்கு இப்பகுதி மக்கள் எந்த ஒரு இடையூறுகளும் செய்யாமல் அதை பாதுகாத்து வருகின்றன. இதேபோல் விவசாயிகளும் சமூக ஆர்வலர்களும் எங்கெங்கு சிட்டுக்குருவி இனங்கள் இருக்கிறதோ அதை பாதுகாக்க வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். புதிய தலைமுறைக்காக அலேபுரம் கிராமத்திலிருந்து முனிராஜ்.